ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ரிச்சான ஒரு சாண்ட்விச் ஒன்று பண்ணலாம். ஸோ ப்ரெட்டை வழக்கம் போல் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, அதோட கொஞ்சம் உப்பு, காரம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பூண்டை ஸ்மாஷ் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் சேர்க்குறப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பாலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்காக வேண்டி பண்ணியிருக்கேன். 2 பேர் கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து சீஸை வந்து நல்லா கிரேட் பண்ணி அதில் போட்டாச்சு. அது நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றையும் போட்டு பீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து கிடைக்கும். ஸோ அதையும் பீட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். கம்ப்ளீட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வந்து ரொம்ப வேக வைக்காமல் ஓரளவுக்கு வேக வச்சுட்டு அதையும் கிரேட் பண்ணிட்டோம். ஸோ அதையும் போட்டுட்டோம். இப்போ நமக்கு நல்ல வால்யூமாக எல்லாமே சேர்ந்து கிடச்சிருக்கு. தக்காளி, வெங்காயம், சீஸ் எல்லாம் சேர்ந்து கிடச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே நீங்கள் ஆம்லேட் போடும்போது கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா ஒரு ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். இது நமக்கு இன்னமே கொஞ்சம் சாண்ட்விச் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்ல வால்யூமாக செஞ்சு வச்சுக்கிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வழக்கம் போல் 2 ப்ரெட்டை வந்து அது மேலே வந்து டிப் பண்ண மாதிரி வச்சுட்டு அந்த பக்கம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா பரட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் எடுத்து அப்பப்போ போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயரை வச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த ப்ரெட்டையும் எடுத்து மேலே வச்சுட்டு நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டோஸ்டரில் வச்சுக்கிறவங்க டோஸ்டரில் வச்சு நல்லா அழகாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கையில் வச்சாலுமே அழகாக வரும். ஸோ இப்போ கொஞ்சம் 2 பக்கமுமே கிறிஸ்பியாக வர அளவுக்கு கொஞ்சம் ஆயில் லைட்டாக ஊற்றி சட்டப்பை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான ரிச்சான ஒரு சீஸ் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ சாண்ட்விச் ரொம்ப அழகாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ 2 பீஸ் சாப்பிட்டா கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். வெளியில் கடையிலலாம் ஜாஸ்தியாக காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வேணும்னா கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.